நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் மூணாவது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் 2 வீடியோல ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு ஷீட்ல இருக்கிற பர்டிகுலர் ரீஜன்ல எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். பர்டிகுலர் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றது. அடுத்தது போன வீடியோல ஃபார்முலாஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த ஷீட் எடுத்துப்போம். இந்த ஷீட்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த சேல்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றேன். இஃப் E2 is more than 4000, M2ன்ற செல்ல ரெஃபர் பண்றோம். M2ன்ற செல்ல நமக்கு டார்கெட் வேல்யூ மோர் தென் டார்கெட்டா இருந்தா 7%, லெசர் தென் டார்கெட் இருந்தா 5%. ஸோ இப்போ இந்த ஏரியாவை நான் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த 2 ஏரியாவும், ஏன்னா இந்த பர்சன்டேஜ் யாருமே மாத்திரக்கூடாது, இந்த பர்சன்டேஜை மாத்திரக்கூடாது, இது ஃபிக்ஸ்டா இருக்கும், யாரும் பார்க்க கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபார்முலாஸ் கால்குலேட் ஆகணும், பட் இதை அவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்டட் பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்க மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்கு போனாலும் ஓகே, இல்ல கண்ட்ரோல் 1ன்ற கீயை பிரஸ் பண்ணாலும் ஓகே. கண்ட்ரோல் 1 போட்டேன். கண்ட்ரோல் 1ல போட்டு நம்பர், இந்த நம்பர்ன்ற டேப்ல போயிட்டு கஸ்டம்னு ஒன்று இருக்கு. கிளிக் ஆன் கஸ்டம். இந்த கஸ்டம்ல கிளிக் பண்ணி கடைசியா டைப்னு ஒன்று இருக்கு. இந்த டைப்ல போய் என்ன பண்றீங்க, 3 செமிகோலன், உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல இருக்கு இல்லைங்களா லெட்டர், 3 செமிகோலன், 3 தடவை செமிகோலன் செமிகோலன் செமிகோலன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தா என்ன இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவே ஹைட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ கிளிக் பண்ணா பாருங்க, உங்க ஃபார்முலாஸ் எதுவுமே தெரியல. பட் இங்க டாப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த ஃபார்முலா பார்ல போய் இங்க போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார்முலா பார்ல வேல்யூஸ் எனக்கு அதுவும் தெரியக்கூடாது. ஏன்னா இங்க போய் கூட அவங்க மாத்திக்கலாம் இல்லையா, அந்த ஃபார்முலா பார்லயும் வேல்யூஸ் தெரியக்கூடாது. அங்கேயும் ஹைட் ஆயிடும். இங்க ஷீட்ல செல்ல ஹைட் ஆயிடுச்சு, அங்கேயும் ஹைட் ஆயிடும். அது இல்லாம யாரும் எடிட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 வழக்கம் போல அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு ப்ரொடெக்ஷன் கடைசியா இருக்கு இல்லையா, ப்ரொடெக்ஷன் லாக்டு பை டிஃபால்ட்டா அந்த லாக்டு டிக்கா தான் இருக்கும். லாக்கானால யாரும் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹிடன்றதையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹிடன்ற ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. செலக்ட் ஹிடன் ஆப்ஷன், அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது ஒரு ஸ்க்ரீன்ல, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அடுத்தது. ஸோ go to the ரிவ்யூ டேப். இந்த ரிவ்யூன்ற டேப் போனா ப்ரொடெக்ட் ஷீட்னு ஒன்று பாருங்க. ரிவ்யூ டேப்ல போனா ப்ரொடெக்ட் ஷீட், கிளிக் ஆன் த ப்ரொடெக்ட் ஷீட். ஸோ இந்த ப்ரொடெக்ட் ஷீட்ல போய் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ப்ரொடெக்ட் ஷீட். இதுல பாஸ்வேர்டு ஓகே. இப்போ ரிப்பீட் த பாஸ்வேர்ட். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ என்ன இருக்கு பாருங்க, இங்க போய் எனக்கு கர்சர் வச்சா இந்த செல்லுலயும் ஃபார்முலாஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. செல்ல சம் வேல்யூஸ் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியல. அதே மாதிரி இங்க வந்து ஃபார்முலா பார் பார்த்தீங்கன்னா அங்க நமக்கு வேல்யூஸ். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃபைலை டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் தனி வீடியோவை கிரியேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.